சிக்கன் நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க நம்ம KFC சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம 1 கிலோ சிக்கன் லெக் பீஸ் தான் எடுத்திருக்கோம். பொதுவாகவே KFCக்கு பார்த்தீங்கன்னா லெக் மற்றும் விங்ஸ் பீஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அது பாக்குறதுக்கு லுக்காவும் சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சிக்கனை நல்லா இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 முட்டையை உடைச்சி கிளறி வச்சுக்கணும். KFC செய்யறதுக்கு KFC கிப்சி மிக்ஸ் அப்படிங்கிற பவுடர் நம்ம வாங்கிக்கணும். கடையில போய் நம்ம KFC பவுடர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 300 கிராம் KFC பவுடர் எடுத்துக்கணும். இதுதான் KFC பவுடர், 1 கிலோவுக்கு 300 கிராம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல கீறி வச்ச 1 கிலோ சிக்கனை போட்டுடலாம். அடுத்து 100 ml தயிர், ஒரு எலுமிச்சை சாறு, பட்டை கிராம் ஏலக்காய் 5 கிராம், தேவையான உப்பு. அடுத்து மிளகுத்தூள் 25 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம். இப்போ பெரட்டி வச்சிடலாம். KFC மசாலா ரெடி. இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா மசாலால ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இப்போ வாங்க நம்ம சிக்கனை பொரிச்சிடலாம். ரீஃபண்ட் ஆயில் 1 லிட்டர். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் KFC பவுடரை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை கலக்கி வச்சிருக்கிறத பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவில் இருக்கிற சிக்கனை எடுத்து முட்டையில் ஒரு முக்கு முக்கி KFC பவுடரில் ஒரு புரட்டி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. சிக்கனை எடுத்து முட்டையில் முக்கிடலாம். அடுத்து KFC மசாலாவில் போட்டு பரட்டிடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம். சிக்கனை நம்ம எண்ணெயில் போட்டதும் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை நம்ம வேகமாக வச்சு பொரிச்சோம்னா KFC ப்ரௌன் லுக் கிடைக்காது, கருகி போயிடும். நம்ம எண்ணெயில் பொரிஞ்சதும் சிக்கனை வெளியே எடுத்தோம்னா KFC சிக்கன் ரெடி. சிக்கன் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்தோம்னா KFC சிக்கன் ரெடி. KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.